வங்கதேச தலைநகர் டாக்காவில் பிரதமர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட வேளையில் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பிவிட்டார். இதற்கிடையே வீட்டுக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை சூறையாடியதோடு சோஃபா, நாற்காலி, சேலைகள் என கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஹசீனா மெத்தையில் படுத்து உருண்டு மகிழ்ந்தவர்கள் அங்கு விதவிதமாய் தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளையும் உண்டு ரசித்தனர். ஹசீனாவின் வளர்ப்பு பிராணிகளான முயல், வாத்து, கோழிகளை எல்லாம் பிடித்து விதவிதமாய் போட்டோ ஷூட் நடத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வங்கதேசத்தில் பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் செய்த அட்டகாச காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சமையல் அறைக்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். சூடாக தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளை எல்லாம் ஆசை தீர சாப்பிட்டவர்கள் சிக்கன் பீஸ்களையும் ஸ்வீட்களையும் அள்ளிச் சென்றனர். வங்கதேசத்தில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை போராட்டக்காரர்கள் கொண்டாடினர். ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடியவர்கள் வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் என்றனர். மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் மீண்டும் சுதந்திரம் கிடைத்திருப்பதாகவும் 16 வருட சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வங்கதேச எல்லையில் இந்தியா பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறது. எல்லையில் யாரும் நுழைந்து விடாதபடி தீவிர கண்காணிப்பில் எல்லை பாதுகாப்பு படை ஈடுபட்டுள்ளது. மேற்கு வங்கம், ஒடிசாவில் கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படையும் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. போராட்டம், வன்முறை, ஸ்திரத்தன்மை காரணமாக இந்தியா வங்கதேச ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக தெரிவித்திருக்கும் தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழர் முரளி, மத்திய அரசு திரும்ப வெளியேற சொன்னால் வெளியேறி விடுவோம் என தெரிவித்தார். இங்க 15 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். இங்க ஆக்சுவலா இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கறது கிடையாது. அவங்களே என் கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கூட ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு கூட தான் திரும்பி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி கவுந்துருச்சு, நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்க எல்லாருமே எங்க ஒர்க்கர்ஸ்ல இருந்து இந்த பிளான்ல ஒர்க் பண்ற அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. பயங்கர சவுண்ட் விட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்க அதே போல ரொம்ப பிரச்சனை தான் சார். ஓவர் பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். ஏன்னா காலேஜ் எல்லாம் இருக்கு. அதனால அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நைட்டு கூட போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. போறவங்க மோஸ்ட்லி நைட்டு தான் போவோம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்குது, வெளியில எல்லாம் போக முடியல, போனா என்கவுண்டர் பண்றான்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு ஆபீஸ்ல கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க சார். இதே போல இந்தியா எம்பசில இருந்து மெயில் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்தியா ஆளுங்க பூரா எல்லாம் திரும்பி நாட்டுக்கு திரும்பணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு அந்தாண்ட ரெண்டாவது ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் சரி நீங்க போங்க, வேலைக்கு போங்க, மறுபடியும் ஆபீஸ்ல எதுவும் மெசேஜ் வந்ததுன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லுவோம், நாங்க எப்படியும் போகணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் மலேசியன் ஆளுங்க எல்லாம் அவங்க நாட்டுக்கு திரும்பிட்டாங்க சார். அவங்க நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டாங்க. மற்ற இந்தியா ஆளுங்க எல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொன்னாங்கன்னா நாங்களும் திரும்புற போல இருக்கோம் சார். இங்க ஒரு 50 பேர் இருப்போம் சார். இப்போக்கு ஒரு 50 பேர் இருக்கோம் சார். நாங்க வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சி, ஷேக் ஹசீனா பதவி விலகிய விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிக்கை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து 15 நிமிடங்கள் பேசிய ஜெய்சங்கர் நிலையை விளக்கியதாக தெரிகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது வங்கதேச நிலைமையை ஜெய்சங்கர் எடுத்துரைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.